ராசாவு என்ன நாட்டுக்கு நாடு மகாநாடி பேரும் பெருமையும் சிறந்த இருந்த இத்தாத்திரி நாட்டின் பேர் என்னப்பா? ஊரு பேசுறது என்ன புண்டைக்கு வந்த ஊர் பேர் தெரியாதா? என்ன பாரு அங்கடா வைத்துள்ள நாடகம் என்ன எதற்காக தெரியலையே. இன்னும் பெருமை இன்னும் கொஞ்சம் மொல்ல சொல்லு. ஏன் எதற்காக முடிப்பு பண்டிகை முன்னிட்டு நாடகம் அரங்கேற்றங்க. என்ன கொஞ்சம் சவுட்டோட சொன்ன போச்சு. முடிப்பு பண்டிகை முன்னிட்டு நாடகம் அரங்கேற்றம். வைத்துள்ள நாடகத்தின் பேர் என்ன? அதேதான் கரணஞ்சண்டா. கரணஞ்சண்டியா? ஆமா இல்லையே. அதுவே வச்சுக்கிறாங்க. சொல்லு எப்படி விளக்கமா? கரணஞ்சண்டை வச்சுக்கிறாங்க. அப்ப கரணஞ்சண்டில நான் யாரு நீ யாரு? நீங்க கரணம், நான் வந்து சல்லியம். ஜட்ஜி கரணமா நாடகத்தில் என்னங்க தாங்களே உரைக்க வேண்டும். தாங்களே உரைக்க வேண்டும். அப்ப நீ சொன்ன என்ன? நான் எத்தனை தடவை சொல்லிவிட்டது, நான் வாங்குற சம்பளத்துக்கு உழைத்து விட்டேன். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு நீங்க சொல்லுங்க. ஒன்றரை பகுதி சரியா போச்சு. சரியா போய்விட்டது. ராசா சொல்றா. என்னவோ நாட சொன்னாங்களே. சொல்லு. நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லிக்கணும். சொல்லு எப்படி? அவள பவள கொடி சொல்லுங்க. நானும் சொல்லணுமா? உங்க பாட்டி ஏறி சொல்லணும். சொல்லு. அவள பவள கொடி, அவள பவள கொடி, அவள பவள கொடி, அவள பவள கொடி, கலந்த புலல கொடி. அங்கிட்டு வந்தனா இல்லைங்க இல்லையா கடிக்கிறதா? சொல்லுங்க. வீரபாத்தியம்மன் பிறப்பு இல்லை என்றால் கன்னிமார்கள் பிறப்பு. அது என்ன களத்து வச்சுருக்கிற? வெயிட் வேணுமில்ல. அடே அப்பா, நமக்கு ஒரு வெயிட் வேணும். கல்லெல்லாம் காத்துல பறந்து போயிடும். அவங்க அம்மா சாகரனா கல்லு கையில எல்லாம் காத்து வந்து பறந்து காத்துல பறந்து வடிக்கிறது. அன்பா சாமி, இப்பேற்பட்ட நாடகத்திலே நான் தர்பார் விஷயமாக வந்தனே. நீங்க வந்திருக்கிறீங்களே, நான் யாரு? உங்க பேர் என்ன? என் பேர் என்ன? பேர் என்ன? என்னை கொன்று என்ன நடக்க போகிறது? கொன்னா கேஸ் ஆகும். சொல்றதுக்கே முடிவு பண்ணிட்டியா? இது நீங்க தான் என்ன கொன்னா என்ன ஆகும்னு. ஏய், என்னை கொன்று என்ன நடக்க போகிறது? மதிப்புக்கு மரியாதைக்குரிய கன்னியாம்பட்டியை சேர்ந்த இந்த மாணிக்கையா அவர்களும், இன்னும் கோவில் பூசாரி 540 பெரியாண்டிச்சு கோயிலா? ஓ, ஐயனாரப்ப மறந்து போயிட்டேன். ஐயனாரப்ப ஐயனாரப்ப கோவில் பூசாரி அவர்களும், வீரமுத்து முனியப்பன் கோவில் பூசாரி ஐயா அவர்களும் நமக்காக அவருடைய சொத்திலிருந்து அன்பளிப்பாக தந்திருக்கிறாங்க. அன்பா ராஜா, ராஜாங்கிற அரசே சொல்லுங்கள். பொறுமையாக அவர்கள் குடும்பமும் அருகு போல வேறு ஒன்று அள்ளி போல கலைத்து இந்த ஐயனுடைய சன்னதி போல ஓங்கி வளர வேண்டும். ஆண்டவனை வேண்டுகிறோம். இப்பேற்பட்ட நாடகத்திலே நான் தர்பார் விஷயமாக வந்தனே. நீங்க தர்பார் விஷயம் வந்திருக்கிறீங்க. நான் யாரு? யாரு எனக்கு தெரியல. என்ன தெரியும்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். சொல்லு. யாரு? பெண்ணாகரத்தை சேர்ந்த பவனேசன். பெண்ணாகரமா? என் கூட பெண்ணாகரம் ஊர் பேரே தெரியாது. அந்த பேரை நான் கேட்டேன். இந்நாடகத்தில் நீங்க யார்? உங்க பேர் என்ன? ஊர் என்ன? அப்படி என்று ஒவ்வொன்றாக ஒன்றா சொல்லுவாயா? சொல்லுங்க. நல்ல பையன் பார்த்தா சொல்லிக்கிறானே. அன்பா, நான் யாரை தரிக்கை செய்கிறேன்? கேட்கணும்.
நியாயம் பேசுனா நான் என்ன பண்ணுவேன்? என்ன படிக்க அப்படி வாடாங்க. வர முடியாத போடா. என்னதான் பண்றது? சரிப்பா, அங்க போய் உட்காந்துக்கிற நியாயம் அது. நான் என்ன பண்ணேன்? அது கிளம்பி இறக்கி விட்டு வந்தேன். ஏடா நான் இங்க ஆடிக்கிட்டு இருக்கிறேன். தாத்தா போய்டா போய்டோ சாட்டியன் வாங்கினா பொட்டி மேல கையிக்கணும். ஆமா பொட்டி மேல கையே போடக்கூடாது. மன்னாதி மன்னகர மகடமடிதாகிய வேந்தகர போற்றும்படியாகிய எனது பெயரோ மன்னன் மனராஜே. இப்படி அழகிய மன்னனை பெற்றெடுத்தார்களே உங்க தாய் தந்தைகள் யாருங்க? எங்க கல்லுகாட்டி போறோம் சாலு மேல போட்டு திரியுற ஆயிரத்து முடியும் அண்ணா. இப்பேற்பட்ட மன்னனை மன்னனை பெற்றெடுத்த என் தாய் தந்தைகள் யார் தெரியுமா? யாருங்க?
டேய் ராஜா என் தாயாரோ தாயாரோ இந்து மகாதேவி. இந்து மகாதேவி தாயாரோ இந்து மகாதேவியாக இருந்தாலும் தந்தையார் யாருங்க? என் தந்தை யாரோ கோமுகரசன். அப்பன கோமன கோமுகரசன் இப்பேர் வந்தவர்களுக்கு நான் மகனாக பிறந்து அன்பா ராஜா என்னப்பா கேக்குற? உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? எனக்கு மாற முடிந்ததா? எந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன்? எந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன்? ஏன் இப்படி ஒரு சோகமா சொல்றீங்க? என்ன காரணம்? அன்பா பாலை குலை சரிந்து வங்கமுகம் நீரோடு நான் வல்லரசு பெற்று ஆண்டு வரக்கூடிய எனது ராஜ்யம் அன்பா ராஜா டேய் ஓய் எனது நாடு என்ன தெரியுமா? நாடு ஏண்டா நீங்கள் ஆளக்கூடிய தேசம் இன்னும் தூக்கிட்டு தெரியற என்ன வெயிட் ஆகுது, நல்லா இருக்குது. டேய் ஏக நிறைய இடத்த பண்ணியா டாய் டாய் அப்படின்னு கத்தி ஏகுறீங்க. அது வேற இடத்து பண்ணியா? அதுதான் அப்படி கத்து. அப்படி எனது நாடு நாடோ மணிபுரி தேசம். உங்கள் நாடோ மணிப்பூரி தேசம். மணிபூரியா? நீங்க தான் சொல்லுங்க. என்னதான் பண்றது? அவனை அடிக்கிறதுக்கு எனக்கு பாவமா இருக்குது. அடிக்காதீங்க. மணிபூரியா கோதுமை விட்டுருங்க. கோதுமை பூரி நல்ல ரத்தம் இல்லை உடம்புல. இவ்வளவு வேற இது இல்லை. சப்பாத்தி யார் எனக்கா? சப்பாத்தி சாப்பிட்றாரு. வேற இதில் சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. எனக்கு விடுங்க, வெளியே சொல்றது. அக்கா அக்கா
அக்கோய் நல்லா இருக்கிறியா? மாமன் நல்லா இருக்குதா? அக்கா அத்தா கோமாளி மணிபுரி தேசத்திலே வாழ்ந்து வந்தாலும் இப்பேற்பட்ட மாமன்னு இப்பேற்பட்ட மாமன்னன் மாலை முடிந்த என் தேவியார் யாருங்க? கண்டா எனக்கு மாலையிட்ட தேவியார் யார் தெரியுமா? நான் சொன்னதுல என்ன தப்பு? சொல்லுங்க மறுபடியும் மொட்டி எடுத்து காது கேட்கறீங்க. என் மாலையிட்ட தேவியார் யாரு? நீங்க மாலையிட்ட தேவியார் யாருங்க? நீயே சொல்லு சேகரண்ணா. அவர் சொல்ற மாதிரி தான் நாம் சொல்லணும். அப்புறம் சொன்னாலும் வரண்டா வாடா வரங்க வாங்க வரண்டா வாடா நான் சொல்ற பேச்சு கேளு. என் பேச்சு கேளு. கம்பெனி இருக்கிறேன். டீயை குடிக்கிறியா? கம்பெனி டீ தான் குடிக்கணும். தேவையில்லாம் பேசுனேன். ஆறு நினைச்சிட்டு ஆளு தெரியாம கை வச்சுக்கிறேன் பாக்குறா. என்ன நீ யாரு? சத்தம் இல்லைன்னா போறேன். வாடாங்க. அடுப்பு புடியாட்ட பேசி போடாங்கன்னு ஒரு சொல்லிட்டு மறுபடியும் அங்க வாடாங்கற. நான் அங்கேயே போக சொன்னேன். இங்க வாடா. இங்கே டங்கர் கட்டு விட்டு போனாடுங்க. டங்கர் கட்டிக்கு போறியா? எவ்வளோ காய்ச்சி வச்சுக்கிறேன் ஒரு கொடுப்பாங்க உனக்கு. கீழையா? என்னடா கீழே யாருமே கேட்க மாட்டாங்க, நீ கேட்குற. என்னதான் நான் பண்ண சொன்னோம்? ப்ளீஸ் இன்னும் ஒன்றா போதுமா? இந்த மாதிரி கோமல் தானே எனக்குலாம் வேணும். தெரியாதவங்களுக்கு நின்றுட்டே இருக்கிறது காடு வலிக்கும். அது அடிச்சா நல்லா இருக்கும். எருப்பட்டி கோமாளி நீயும் ஒன்று தான்டா. நல்லா இருக்கும். என்ன தூக்கி ஏய், என் பொண்டாட்டி பேரை சொல்றதெல்லாம் அவ்வளோ ஒரு ஆசைடா. நம்ம பொண்டாட்டி யாருங்க? வேற இவனுக்கு நம்ம பொண்டாட்டியா? தப்பா நினைக்காது. சொல்லு. ஒரு காட்டை பாக்குற என்னன்னு சொல்றோம்? நம்ம காடான்னு கேட்கறோம். ஒரு கூட்டை பாக்குறோம், நம்ம ஊரான்னு கேட்கறோம். ஒரு வண்டி பாக்குறோம். சரி, ஆறு வச்சுட்டுக்கிறோம். நம்ம வண்டி வண்டியா கேட்கறோம். நம்ம அம்மா அப்பா பாக்குறோம். நம்ம அப்பா அம்மா அப்படி கேட்கறோம். எல்லாம் கேட்கும்போது நம்ம பொண்டாட்டி கேட்ட என்ன தப்பு? எல்லாத்துலயும் பங்கு கொடுத்தா அப்பேற்பட்ட தேவையால் யார் தெரியுமா? அப்பேற்பட்ட தேவியார் யாருங்க ராஜா?
ஏண்டா நீங்க மாலையிட்ட மனம் முடித்த ஒரு மங்கையால் யாரு டே விட்டா டே மட்டையா கமெண்ட்ரா மட்டையா டேய் மண்டையில நடுமண்டையில ஆப்பு வச்சிருவேன் டேய் ஓய் என் பெயரோ உங்கள் பேர் வனராஜன். ஆமா ஆ என் தேவியின் பெயரோ தேவி பேரோ வனராணி. வானராணி திருமணம் செய்து ஆமாடா பேருடா ஏய் ஏய் சொல்லுங்க ஏய் 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 சாத்து அப்படி வெடிக்கணும் தலைவரா அருமை. டேய் என்ன சேடா அம்பனா இருக்கிறோம் ரத்தல கூடு கோயில கூடு சுண்ணாம்பு கூடுன்னு பூனை ஓத்த புண்டை அம்பனா இருக்கிறோம் அருகப்பட்ட கூதி சீக்கிரம் முடியாதா சீக்கிரம் முடியும் அருப்பு புண்டையாடு பேசிட்டு இருக்காங்க. அண்ணா சொல்லுங்க அப்பேற்பட்ட தேவியை மாலையிட்டு அப்பேற்பட்ட தேவியை மாலையிட்டு இது குழந்தை குட்டிங்க இருக்குல்ல சிறு சிறப்புடனே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்பேர் பெற்ற மாமன்னனுக்கு அண்ணா, ராஜா டேய், சாமி எனக்கு என்னடா குறை? என்னங்க குறை நாடிருந்து என்ன பலன், நகரிருந்து என்ன பலன்? என்ன பழம் அண்ணா, ராஜா இப்பேர் பெற்ற மாமன்னனுக்கு பொன்பொருளா இருந்து இருந்து அண்ணா, ராஜா எனக்கு என்ன குறை தெரியுமா? என்னங்க குறை அண்ணா!
நண்பா சாமி இப்பேற்பட்ட மாமன்னனுக்கு ஏன் இப்படி அழுவுறீங்க? நான் இருந்து என்ன பலன்? ஆ, பொன்பொருள் ரொக்கு ரோசனம் இருந்து ஆ, பொறுமை பொறுமை பொறுமை. இப்பேற்பட்ட நாட்டுல ஆ, இந்த வனராஜனும் வனராணியும் அமர்ந்து ஆ, அள்ளி சாதத்தை உண்ணலாம் என்று நினைக்கும் போது ஆ. அண்ணா ராஜா எங்களுக்கு ஒரு ஆண் பெத்திரரோ பெண் மகளோ இல்லையப்பா இல்லை. பிள்ளை இல்லாத பெரும் பாதையாகிவிட்டோம். அதனால எங்களை போல அரசரெல்லாம் ஏனிதமா கேவலமா பேசுறாங்க. அதனால இன்றைய தினத்திலே என் தேவையாளாகப்பட்டவளை வரவழைத்து இதற்கு நாம் என்ன யோசனை செய்யணும்? ஏன் குழந்தை சந்தானம் கிடையாது? நாம என்ன தவறு செய்தோம்? யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? அப்படி என்று என் தேவையோட யோசனை கேட்கணும். அப்படி என்று எனக்கு நீண்ட நாள் கனவு. அதனால நான் அழைத்ததாக ஓடோடி என் தேவையாளை அழைத்ததாப்பா. ஆகட்டுங்க. ஏன் இதுவ நீங்க கொடுக்குறோம், நீங்க இலவு அந்த இலவு நானும் வரணும். சரி போய் கூட்டு வா. சரி போயிட்டு வரேன். நல்ல பையனா இருக்கிற. சரிங்க, சரி போயிட்டு வா. போயிட்டு வரேன். டாடா. போயிட்டு போன் பண்றேன். தானே வனராஜனா வந்தார். வனவல்லி அழைக்க இப்ப வனராணி சபைக்கு தருவா.